வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அரசு விரைவு போக்குவரத்து கழகம். இதற்கான நேர்காணல் கடிதம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் வந்திருக்கு, நிறைய பேருக்கு இன்னும் வரலை. என்ன ரீசன் அப்படின்றதையும் தாண்டி ஃபஸ்ட்டு இந்த லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ரீசன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்றதே சொல்லிடுறேன். ஸோ ஒரு தனித்தனியாக, அதாவது இப்போது என்ன சொல்கிறது, இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட்டு கும்மிடிப்பூண்டி அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ரீஜியனாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீஜியனுக்கு லெட்டர் இப்போ போஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த ரீஜியனுக்கு நீங்கள் எந்த ரீஜியன் அப்ளை பண்ணிங்களோ அந்தந்த ரீஜியனுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க, நேர்முக தேர்வு அப்படின்றதுனால. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா தான் எல்லாருக்கும் ஒரே டைமில் வைக்கணும். நேர்முக தேர்வுங்கும்போது அவங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைம் இருக்குதோ அந்த டைமில் அவங்க நேர்முக தேர்வு வைப்பாங்க. ஸோ இந்த ரீஜியனுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதே டேட்லேயே ஒரே டேட்லேயே நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அது அந்த ரீஜியனை பொறுத்தளவுக்கு ஒரு 2 நாள் முன்ன பின்ன வரலாம், கிடைக்கலாம். ஸோ மாற்றி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமான ரீசனுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. காரணம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் வரலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர முக்கால்வாசி நபர்கள் இன்னும் வரலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரீஜன் பொறுத்தளவுக்கு ஒரு ரீஜனை முன்னாடி முடிச்சிடுவாங்க, ஒரு ரீஜன் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி ரீசனுக்காக தான் உங்களுக்கு டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இந்த லெட்டரில் இப்போ நேர்முக தேர்வு இன்றைக்கி தான் நடக்குது அப்படின்னா கடைசி ஒரு 3 நாள் 4 நாள் வரையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி நாளே கையில் கிடச்சிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லெட்டரில் நமக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது தெரியும். வர்றதுக்கு லேட் ஆகலாம், ஏதாவது காலதாமதம் ஆகலாம், அந்த மாதிரி ரீசன்னால் கூட அவங்க வராமல் இருக்கலாம். ஸோ அதுக்காகலாம் நமக்கு வரலை அப்படின்னு முடிவு பண்ணிடுறது இந்த ரீஜியனுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரீஜியனில் இருக்கிற எல்லா நபர்களும் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த ரீஜியனுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அப்டேட் பண்ணுவோம் எப்போ எந்த ரீஜியனுக்கு வருது அப்படின்றத. ஸோ இப்போ இதுதான் அழைப்பு கடிதம். இந்த அழைப்பு கடிதத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகம் சென்னை, இது பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநர் மற்றும் உடன் நடத்துனர் பணியிடத்திற்கு 19/12 இது எழுத்து தேர்வில் பங்கேற்றில் அதில் பெறப்பட்ட வெட்டு மதிப்பெண், அதாவது கட் ஆஃப் மதிப்பெண்கள் சொல்லுவாங்க, அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்விற்கு நீர் அழைக்கப்படுகிறீர். ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் கூப்பிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 28/12 தேதி என்று சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கு தாங்கள் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களோட கீழ்கண்ட முகவரிக்கு சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் முன்பு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது 28/12 இந்த மாதம் 28ஆம் தேதி நேர்முக தேர்வு நடக்கும். அப்போ எல்லா ஒரிஜினலும் எடுத்துகிட்டு வரணும், ப்ளஸ் அங்கே ஆஜராகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சாலை போக்குவரத்து நிறுவனம், கனரக ஓட்டுநர் பயிற்சி பிரிவு, சுவாமிரெட்டி கண்டிகை, கும்மிடிப்பூண்டி. ஸோ கும்மிடிப்பூண்டியிலிருந்து தான். இணையதளம் மூலம் தாங்கள் விண்ணப்பித்திருந்தால் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தினை எடுத்துக்கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதிகள், ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துறாங்க. 10th படிச்சிருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நடத்துனர் உரிமை முன்னாடியே இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டவுட் கேட்டாங்க. செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்று, பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம். ஸோ இது எல்லாமே இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் தகுதியாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே தகுதி. இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவீங்க. நடத்துனர் உரிமமும் செல்லத்தக்கதாக இருக்கணும், ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்று எல்லாமே கரெக்டாக இருக்கணும். குறைந்தபட்சம் 24 வயது பூர்த்தி அடைந்தவருக்கு, அதிகபட்சம் 45. ஸோ ஏஜ் லிமிட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கனரக வாகன உரிமம் 18 மாதங்கள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ முன் அனுபவம் அப்படின்றது வேணும். சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்று கனரக வாகன உரிமம் பெற்ற நபர்களுக்கு வரிசை எண்ண நிபந்தனைகள் பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது, அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு போது கொண்டு வரப்பட வேண்டிய சான்றிதழ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான அசல் சான்று, 10th, அப்புறம் ஜாதி சான்று, அசல் கனரக ஓட்டுநர் உரிமை வில்லை இது வேணும். அடுத்து அசல் உரிமை, நடத்துனர் வில்லை, ரெண்டுமே இப்போ கேட்டிருக்காங்க. செல்லத்தக்க முதலுதவி சான்று, சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்நிறுவனத்தில் வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்று, 18 மாதம் முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் கூட ஓகே, பட் இந்த முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருத்துவரிடம் பெறப்பட்ட ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அடுத்து விஷன் சர்டிஃபிகேட், இது ரெண்டுமே மிக மிக முக்கியம். மேற்பட அனைத்து சான்றிதழ் நகல் ஒரு செட்டு சமர்ப்பிக்க வேண்டும். எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் ஒரு செட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருப்பின் வேலை வாய்ப்பு அலுவலக பதிவை புதுப்பித்து எம்ப்ளாய்மெண்ட்டை ரினியூவல் பண்ணியிருக்கணும். புதுப்பிக்கப்பட்டதற்கான அத்தாட்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு பதிவு அட்டையை கொண்டு வர வேண்டும்.
பெயர் வில்லையுடன் கூடிய காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும். அதாவது நேம் பேட்ச் போட்டிருக்கிற ஒரு காக்கி சீருடையில் தான் நீங்கள் போகணும். வேலிடான டிரைவராக தான் அங்கே போய் நிற்கணும். சும்மா நார்மலாக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டுவிட்டு அங்கே போய்ட்டு நிற்க கூடாது. ஸோ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்கன்னு தெரியாமல் போய்டும். ஸோ அதனால் நேம் பேட்ச் போட்டு ப்ளஸ் காக்கி யூனிஃபார்மில் தான் அங்கே போயிருக்கணும். மேற்குறிப்பிட்ட ஆவணங்கள் தவறான சான்றிதழ் அளிப்பவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது சான்றிதழ் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த லைனை கேட்ட உடனே பயப்பட வேணாம். சான்றிதழ் இல்லை அப்படின்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தவறான சான்றிதழ், அதாவது ஃபேக்காக ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணி அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட உமது மார்பளவு வண்ண புகைப்படம் ஒன்று கொண்டு வர வேண்டும். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் மார்பளவு வண்ண புகைப்படம்னு சொல்லுவாங்க. இது தொடர்பாக உமக்கு எவ்வித படிகளும் அதாவது பயணப்படின்னு சொல்லுவாங்க. போகிறதுக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர்லாம் எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கூறப்பட்டுள்ள அடிப்படை தகுதிகள் இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக தேவையில்லை. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாயிண்ட்டை படித்து பாருங்கள். அடிப்படை தகுதியிலே இல்லாதவர் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு ஆஜராகவே தேவையில்லை. சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தகுதியின்மை குறித்து விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் நீவிர் அடுத்த கட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டேன். அதாவது அப்போ தெரிஞ்சதுனால நாங்கள் உங்களை வெளியில் அனுப்பிச்சிடுவோம், அதனால் நீங்கள் வராமையே இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றதே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தகுதிகள் இருந்துச்சுன்னா மட்டும் போய் நில்லுங்க. தகுதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வீட்டிலே இருந்துக்கலாம். போகிற வர்ற செலவு மிச்சம் அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேலும் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநர் நடைமுறை தேர்வு மற்றும் நேர்காணலில் நீர் கலந்து கொள்வதால் தங்களுக்கு பணி வழங்குவதற்கான எவ்வித உத்தரவாதமும் அளிக்கப்பட மாட்டாது. அதாவது இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு யாருக்கெல்லாம் பணி நிரந்தரம் அப்படின்றது தெரியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவ் பண்ணுறதுக்காக போகிறீங்களே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் போகிறவங்க எல்லாருமே செலக்டட் அப்படின்றது சொல்ல முடியாது. அதை தான் அவங்களும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லெட்டர்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க, யாரெல்லாம் கலந்துக்கலாம், யாரெல்லாம் கலந்துக்க வேணாம், என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன தேவை அப்படின்றது. ஸோ உங்கள்ட்ட ஏதாவது இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் போகவே தேவையில்லை அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. எதுவும் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் உங்களால் வேறு எதுவும் தவறுதலாக சர்டிஃபிகேட் எதுவும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா அவங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.